வணக்கம். வெல்கம் டு டயபிட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக், எண்ட் ஆஃப் லைஃப் கேர். அதாவது வாழ்க்கையோட இறுதி நாட்களை நம்மளே பிளான் பண்ணிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நான் ரீசெண்டாக எம்ஆர்சிபின்ற யூகே டிகிரி முடித்தேன். அதில் அவங்களோட மருத்துவ முறைகள், அவங்களோட அணுகுமுறைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நம்ம நாட்டுக்கு. ஸோ அந்த இதில் நல்லதை மட்டும், அவங்க யூகேயோட மெடிக்கல் மெத்தட்ஸில் நல்லதை மட்டும் நம்ம கண்ட்ரியில் மக்களுக்கு எடுத்து சொன்னால் என்ன அப்படின்ட்டு தோணுச்சு. அவங்க அங்கே எல்லாருமே அந்த வயதானவர்கள் அவங்க வாழ்க்கையோட இறுதி நாட்களை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத அவங்களே ஒரு பிளான் பண்ணி, நம்ம இதில் சொத்து இவனுக்கு போகணும்னு எழுதி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அட்வான்ஸ் டைரக்டிவ் ஆர் லிவிங் வில் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு உயில் மாதிரி, என்ன இப்படி தான் நான் நினைவிழுந்துட்டேன், இல்லை எனக்கு ப்ரீதிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா இந்த மிஷின்லாம் எனக்கு போடாதீங்க, அங்கங்கே ஓட்டையை போடாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு 10 வருஷம் முன்னாடியே எழுதி வச்சிடுறாங்க. அது அவங்க கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. இதுக்கு பேர் அட்வான்ஸ் டைரக்டிவ், இது இல்லைன்னா லிவிங் வில். இதை அந்த மருத்துவர்கள் இது பண்ணவே முடியாது. அட்வான்ஸ் டைரக்டிவ் அவங்க கையில் வந்துருச்சு, பேஷண்ட் எனக்கு இந்த மாதிரிலாம் நிறைய ஓட்டையெல்லாம் போடக்கூடாது, எனக்கு மரணம் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்ஃபர்டபுளாக நான் என் வீட்டிலே தான் என் உயிர் பிரியணும் அப்படிலாம் எழுதி வச்சுட்டாங்கன்னா அங்கே மருத்துவர்களுக்கு பவரே கிடையாது. என்ன இருந்தாலும் அந்த பேஷண்ட்டோட இதை அவங்க மதிப்பளிக்கிறாங்க. அவங்க வீட்டில் சாகணும்னு நினச்சாங்கன்னா இறுதி நாட்களை வீட்டில் கழிக்க விட்டுறாங்க. நம்ம நாட்டில் தான் அது ரொம்ப ரேராக இருக்குது. ஃபஸ்ட்டு பெரியவங்க தான் எப்படி போகணுன்னு பேச மாட்டேங்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசும்போது வயதான அப்பா அம்மா ஏதாவது அவங்களுக்கே நோய் இருக்குது, ஏதோ கேன்சர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வைத்தியம் போயிட்டுருக்குன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களுடைய இறுதி நாட்களை எப்படி கழிக்க விரும்புகிறாங்கன்னு நீங்கள் கேட்குறதுல ஒரு தப்பும் இல்லை. அதுக்காக நீங்கள் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ண வேண்டாம். இன்னொன்று நம்ம நாட்டில் நான் பார்த்துருக்கேன், இவங்களுக்கே டாக்டர்ஸே சொல்லுவாங்க, இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவ்வளோவா குணம் தெரியாது, இன்னும் எவ்வளோ நாள் வெண்டிலேட்டரில் வச்சுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸே கேட்கும்போது ரிலேட்டிவ்ஸ் மகனோ மகளோ அவங்க உறவினர்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, நம்ம இப்படியே அம்மாவை தூக்கிட்டு போனால் ஏதாவது நினைப்பாங்களோ, நம்ம சரியாக கவனிக்கலை, கடைசி காலத்தில் சரியாக கவனிக்கலைன்னு நினைப்பாங்களோ, இந்த மாதிரிலாம் சோஷியல் ப்ரெஷர்ஸும் நம்ம நாட்டில் தேவையில்லாமல் அனாவசியமாக இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் விட்டு வெளியேறி இந்த யூகேக்காரங்க மாதிரி நம்மளும் நம்ம பெரியவங்க கிட்ட உட்காந்து பேசலாம். பெரியவங்களும் அதை பற்றி, ஒரு மரணத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டிக்மாலேருந்து வெளியே என் இறுதி நாட்கள் இப்படி இருக்கும். சில பேருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் லேட்டஸ்டான வைத்தியம்லாம் எனக்கு பாருன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த ரிலேட்டிவ்ஸே பார்த்துருப்பாங்க, வெண்டிலேட்டர், இந்த குழா அந்த குழா, அப்படி மூச்சு குழா, நீருக்கு சிறுநீர் கழிக்க ஒரு குழாய், இப்படி பல குழாய்களோடு நம்ம சாகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் குழந்தைகள்கிட்ட அதை நீங்கள் வாயாலே சொல்லிடலாம். அட்வான்ஸ் டைரக்டிவ் அதையும் பிள்ளைங்க அதை மதிக்கணும். அதை மதித்து அதை அந்த அந்த பெரியவருக்கோ பெரியம்மாக்கோ உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகும்போது, இல்லை டாக்டர் இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, கிரிட்டிக்கலாக இருக்காங்க, காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவோ அப்பாவோ சொன்ன அந்த அட்வான்ஸ் டைரக்டிவை டாக்டர்கள்கிட்ட மருத்துவர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நம்ம நாட்டில் அது இன்னும் பிக்கப் ஆகலை. அட்வான்ஸ் டைரக்டிவ், லிவிங் வில், இதெல்லாம் ஒரு ஒரு ஐயோ இந்த மாதிரிலாம் மரணத்தை பற்றியே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நாட்டில் இன்னும் நம்மளுக்கு அந்த இது இருக்குது, ஒரு அதை பற்றின ஸ்டிக்மா இருக்குது. அதை விட்டு நம்ம வெளியே ப்ராக்டிக்கலாக இருக்கணும், நடைமுறைப்படுத்தணும் இதை அப்படின்றது எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த கோர்ஸ் படிக்கும்போது அவங்க எவ்வளோ அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா எல்லா நோய்களுக்குமே தீர்வுன்னு ஒன்றும் கிடையாது. அந்த அந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப அதாவது காப்பாற்ற முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா எந்த மருத்துவராலையுமே காப்பாற்ற முடியாது. அவங்க என்னதான் பணத்தை செலவழிச்சாலும் காப்பாற்ற முடியாது. அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த உறவினர்களோ இல்லை மகளோ மகனோ யார் அந்த டிசிஷன் மேக்கரோ ஒழுங்கான டிசிஷனை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவங்க அன்னெசரியாக தேவையில்லாமல் பல மருந்துகளை ஏற்றி பல பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்.
இதை பற்றி நான் பின்னால் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன். ஆனால் இதை ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த காணொளி. இதை பற்றி நல்லா சிந்திச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.